கங்கா, என்ன அவமானப்படுத்தாதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? வெளிப்படையா சிரிச்சு பேசுற, ஆனா மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. நிஜமா சொல்லு, நீ என்ன காதலிக்கிறியா? சொல்லு கங்கா. நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக உடனே என் மேல கை வைக்கணுமா? இது வரைக்கும் முட்டாள்தனமா முரட்டுத்தனமா நடந்துட்டு இருந்த நீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரீங்க. எப்ப முழு மனுஷனா மாறிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வருதோ அப்பதான் நம்ம காதல முழுமையடையும். அது வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்தெல்லாம் எனக்கு பிடிக்காது. கங்கா, என்ன இவ்வளவு கீழ்த்தரமாவ நினைச்சிட்டு இருக்க? உன்னை தொடணுங்கிறது என் ஆசை இல்லை, உன் கூட வாழணும். உன் அழகான உடம்பு எனக்கு முக்கியம் இல்லை, உன் மனசுதான் முக்கியம். இப்ப சொல்றேன், நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் உன் விருப்பம் இல்லாம என் கை உன் மேல படாது. இது சத்தியம். ஏய், அப்படி போய விழுந்து தொலைக்க போற. கங்கா கிடத்துல வந்துடா. ஏய் வாடா. எங்கடி போயிருந்த? காலேஜ் பூரா தேடிட்டேன். பிரேம்குமார் காணுமே. இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்க மாட்டாரு. 4-5 நாள் ஆச்சு. என்னாச்சு அவருக்கு? யாருக்கு தெரியும்? ஆமா, அவரை ஏன் தேடுற? என்னடி, அவர் மட்டும் என்ன கிணத்துல இருந்து காப்பாத்தலனா நான் செத்து 6 நாள் ஆயிருக்கும். அதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் அழற? நான் 2 மாசமா ஒழுகாம இருக்கேன். எங்க வீட்டுல அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா சும்மா விட மாட்டாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. கர்ப்பமா இருக்கியா? ஆள் யாரு? கோகுல. கோகுலா? அந்த ஆளுக்கு இது தெரியுமா? டாக்டர்கிட்ட போய் களைச்சிட்டுன்னு பணம் கொடுக்கறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? நான் எல்லாரும் முன்னாடி நின்னு அவர்கிட்ட பேசக்கூடாதா? நான் அசிங்கமா இருக்கேனா? கை வைக்கிறதுக்கு முன்னாடி அழகா இருந்தியாமா? இனிமே பொம்பளைங்க கிட்ட வாலாட்ட மாட்டான்னு நினைச்சேன். விஷயத்துல இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? கவலைப்படாத, உன் கழுத்துல நான் அவனை தாலி கட்ட வைக்கிறேன். என்னாச்சு? ஏன் காலேஜ் கண்டினியூஸா வரல? உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, தான் கைய தானே நெருப்புல புண்ணாக்கிட்டு படுத்திருக்காரு. ஏன் கேட்டா எங்க பதில் சொல்றாரு? மூர்த்தி கிழப்போ போ போடானா. பிரேம், உங்க சர்வன் சொல்றது உண்மையா? ஆமா. ஏன் இப்படி செஞ்சீங்க? கங்கா, உன்னால வச்சிருக்கிற காதல் சத்தியமா எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஆனா கிணத்துல விழுந்து உன்னை தொட்டு தூக்கிட்டேன். மூச்சு திணறி நீ சத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் கை உன் மேல பட்டுச்சு. உன்னை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசைக்காகல. பேட்டை வீசி எறிஞ்சு
என்னை இன்சல்ட் பண்ண. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு இதே காலத்துல காலேஜுக்கு போ, நான் உங்ககிட்ட கெஞ்சறத யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலை. எதுக்கா காலேஜுக்குள்ள வரீங்க? இங்க பிரிஞ்சி பாலு. அதான் பிரிஞ்சி பாலு. ஓஹோ, என்ன விஷயம்? யாரோ ஒரு பேமானி பையன் என் பொண்ணை கட்டிட்டான் வாத்தியாரு. யாரவன்? கடல் மாதிரி காலேஜ் கிடைக்குதா, கண்ட இடத்துல மொட்டை பசங்க நிக்கிறானுங்க. இதுல நான் எந்த மொட்டை பையன்னு சொல்லிருக்கேன். கைத கஷ்டம். வயிற்றுல 2 மாசமா குஞ்சு கழுதா, அந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு வாத்தியாடி சொல்லு. யாருமா அவன்? பயப்படாம சொல்லு. கோகுலு. அந்த கோகுல வர சொல்லு. கோகுல், இந்த பொண்ணு என்னமோ சொல்லுது, உண்மையா? தெரியல சார். நீ என்னப்பா சொல்ற? இந்த பிஸ்கட் பையன் என் பச்சைக்கிளிய கசிட்டாம்பா. இந்த பொண்ணு நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். சார் ஏவானா? எங்க அம்மா வளர்த்துட்டாங்க சார். அப்ப என் பொண்ணு அனாதேன்னு நினைச்சுக்கிறியா? ஏண்டா குத்துக்கல்லு மாதிரி அப்பங்கிற, மயில காலம் மாதிரி முறை மாப்பிளைக்கிறான். பேசட்டா நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். பேசிக்க. சட்ட பிரகாரம் இந்த பொண்ணு நீ ஏத்துக்கலன்னா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். இந்த காலேஜோட பேர் கெட்டு போயிடும். மரியாதை அவ கழுத்தில் தலையை கட்டு. இருங்க, இப்ப காசுக்குது, அப்ப இன்ச்சுடா. நீ வருங்காலத்து சொந்தத்தை நினைச்சு அழுகுற. ஏன் சார் பாதிக்கப்பட்டது இந்த பொண்ணு? ஆளுக்கு ஒரு கட்சி கொடி வச்சிருக்காங்களே, ஏன்? என்னது? எங்க குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கட்சியை சேர்ந்தவங்க தெரியுமா? ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சு, எல்லாரும் நடந்தே டெல்லி போயிடுவோம். நான் தான் சமாதானம் பேசி தீர்த்து வச்சுட்டேன்ல, அப்புறம் எதுக்குப்பா டெல்லிக்கு போறது? அப்ப வேணாங்களா? விட்டுடு. போங்க போங்க. பிஸ்கட் வாடா. அவனுக்கு கிளாஸ் இருக்கு. நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு புறப்படுங்க. போங்க போங்க. நீங்க கிளாஸ் போங்க, புறப்படுங்க. போங்க. ஐயோ, சபையில சரக்கடிச்சு மாட்டாங்க. இப்ப ஒண்ணு குறைஞ்சு போல. காப்பாற்றான். முதல்ல அறுவரும் கட்டுறா தாலி. குடியா தள்ளு தள்ளு தள்ளு. என்னமா இது? வண்டி ஓட்டிக்கின்னு கல்யாண கூத்தாண்டு வர வந்துட்டா. இதுக்கு முன்னால சர்க்கஸ் கம்பெனில கணத்துக்குள்ள வாங்கி ஓட்டியாங்க. என்ன இத பாரு கனகாம்பரம், நான் சொன்ன மாதிரியே உனக்கும் கோகுலுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டேன். உன் வீட்டுக்காரு எனக்காக வாங்கி கொடுத்த டிரெஸ், வண்டி, வீடியோ கேமரா, நகை, நகையா? ஓகேயா? இந்த பாரு நைனா. மாப்பிள, ஆமா இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்கியா, இல்ல ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்கியா? என் மாமனார் மாமனார் 207, 208, 209, 210, 211, 211.
ரங்கநாதன் டைம் ஃபீஸ் கட்டல, காலேஜுக்கு வரல. அவன் பிரச்சனை அவனுக்கு. அவனுக்காக குரல் கொடுத்த மூதேவி அவனுக்காக ஃபீஸ் கட்டினா செய்யற பாவத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? அட சொல்லுங்கப்பா, கேண்டீன் போனோம். Yes, star. 212. Excuse me, sir. 5 minutes. Yes, you can go. 217. 218. என்னடா அது? ரங்கநாதனுக்காக கங்கா ஃபீஸ் கட்டுறா? ஏண்டா காதலனுக்காக கட்டாம பின்ன உனக்காவா கட்டுவா? எல்லாம் ஒரு கமாய் தான் மச்சி, தெரிஞ்சுக்கோ. அப்படிங்கிற உனக்கு எங்கடா இதெல்லாம் தெரிய போகுது? ஒரு சொல்லு விடுறதோட சரி. மச்சான், ரங்கநாதன் பிடிச்சாலும் பழிச்சுன்னு பிடிச்சிட்டான்டா. என்ன திடீர்னு வெளியில வந்துட்ட? ஒண்ணுமில்ல, சும்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஐ லவ் யூன்னு சொன்ன, நீ என்ன விரும்புறியா? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால முறைப்படி நான் உன்னை பொண்ணு கேட்டு வரப்போறேன். சொல்ல வேண்டிய என்கிட்ட சொல்லிடு. ஐ மீன் உங்க அப்பா அம்மா கிட்ட. ஏ சவுந்தலா, அந்த மண்ணெண்ணெய் கேன் எடுத்துட்டு வா. ஏய், சொல்றது காதல விழல? அன்புள்ள சகுந்தலாவுக்கு உன் அன்பு ரவி எழுதும் அன்பு கடிதம். உன்னை 2 நாட்களாக காணாமல் என் மனம் வேதனை அடைகிறது. நாளை நாம் பள்ளியில் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வரவும். இப்படிக்கு உன் அன்பு ரவி. யாரடி இது? யாரடி இந்த ரவி? யாரடி இந்த ரவி? ஸ்கூலுக்கு போற வழியில பழக்கம். அவர் என்ன காதலிக்கிறாரு. என்ன? ஒண்ணே ஒண்ணே. அம்மா, அம்மா அடிக்கிறீங்க. செய்ய மாட்டேன் மைனி, நான் செய்ய மாட்டேன் மாமா, மன்னிச்சிடுமா மாமா. செய்ய மாட்டேன் மாமா, செய்ய மாட்டேன் மைனி. மாமா வேண்டாமா? உங்க இளவுக்காக தினம் உழைச்சு ஓடா பண்ணிட்டு இருக்கிற இவளு இது வரைக்கும் புருஷனை பத்தி நினைக்கல. நெஞ்சில துணி போட்டு 4 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள அம்மா அம்மா செய்ய மாட்டேன் மாமா. மாமா என்ன செய்ய மாட்டேன் மாமா, மன்னிச்சிடு மாமா. அம்மா அம்மா செய்ய மாட்டேன் மாமா. மாமா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன் மாமா, செய்ய மாட்டேன் மாமா, செய்ய மாட்டேன் மாமா. அடிக்காத மாமா, அண்ணன் மட்டும் அந்த கங்காவை காதலிக்கலாமா? நீ கேட்கும் போதெல்லாம் இல்ல இல்லன்னு தட்டி கழிக்குது. அதை கேட்க உனக்கு துப்பு இல்ல? நான் சின்ன பொண்ணு, நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு தானே என்ன அடிக்கிற. ஏய், நான் கங்காவை காதலிக்கிறேன்னு உனக்கு யார் சொன்னா? யாரா சொல்லணும்? நீ கண்ணை முடிக்கிட்டா சுத்தி இருக்கிறவங்களும் தூங்குறதா அர்த்தமா? அந்த கங்காவோட சேர்ந்து உன் படிப்பை மட்டும் கெடுத்துக்கலாடா, இந்த குடும்ப மானத்தையும் கெடுத்துட்டியடா. இந்த பச்சை மண்ணு மனசுல நஞ்ச வேலைச்சிட்டியடா. ஐயோ, இத பாத்துட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஐயோ, 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 நான் சொல்ல கேளுங்க. அம்மா அம்மா வேண்டாமா? நான் சொல்ல கேளுங்க. அம்மா என்னமா இப்படி பண்றீங்க? அம்மா சொல்ல கேளுங்க. அம்மா விட்டுடுங்க. அம்மா வேண்டாமா? அம்மா நான் சொல்ல கேளுங்க. வேண்டாமா? அம்மா விடுவா. விடு. அம்மா ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா வேண்டாமா? விட்டுடுங்கம்மா. அம்மா விட்டுடுங்கம்மா. அம்மா சொல்ல கேளுங்கம்மா. அம்மா வேண்டாமா? விட்டுடுவா. அம்மா நான் சொல்ல கேளுவா. அம்மா நீ போயிட்டு நாங்களும் சேர்த்துருவோம்மா. நீ போயிட்டு நாங்களும் சேர்த்துருவோம். இதை படிச்சிருவா. எனக்கு அந்த பொண்ணு முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம். சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த பொண்ணு முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம். நான் சொல்றேன் அம்மா. அம்மா நீ போட்டு எனக்கு யாருமா இருக்காங்க? எனக்கு யாரு இருக்காங்க? என்ன படிச்சிருப்பா, என்ன படிச்சிருப்பா. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். அம்மா
சொன்னடி. கோச்சிக்காதீங்கம்மா, எனக்கு யாரும் லவ் லெட்டர் எழுதல, எனக்கு நானே எழுதிக்கிட்டதுதான். என் நோட்டையும் அந்த லெட்டரையும் வச்சு பாருமா, ரெண்டும் ஏன் கையெழுத்துதான். என்ன ஏண்டி இப்படி செஞ்ச? அந்த கங்கா கூட அண்ணன் தப்பா பழகுதோன்னு நினைச்சுக்கிட்டு நீ அடிக்கடி செத்து போயிடுவேன்னு பயமுறுத்திட்டே இருக்கல, அதனாலதான் அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணேன். நீ செத்துட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்காங்க?